ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தாரமங்கலம் கோயிலுக்கு வந்திருக்கேங்க. அண்ணா வீடு. அண்ணா வந்து கால் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க, வாங்க கோயிலுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு கோயிலுக்கு போக கிளம்பிட்டேங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும், நான் வரல அப்படின்னு சொல்லி கார்லேயே இருந்துட்டாருங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளே வந்தாச்சுங்க. நம்ம பூ மிதிக்கிற இடத்துக்கு வந்து சாமி கற்பூரம் பருத்தி சாமி கும்பிட்டுறலாம்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பாப்பாவும் பாப்பாவை தூக்கி வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவை இறக்கி விடுமா அப்படின்னு இறங்கி இறங்கி போயிட்டு இருந்தா அம்மே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கிடையில் நானும் சாமி கும்பிட்டு எங்கள் அண்ணி பாருங்கன்னா உள்ளே இறங்கி போய் நீர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பாப்பாவுக்கும் இட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போகலாமா வெளியே இருந்து சாமி கும்பிட்டுக்கலாமான்னு பார்த்தோம். உள்ளே பார்த்திங்கன்னா கற்பூரம் ஊதுபத்தி உப்பு மிளகுலாம் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் வீடியோ எடுக்க தான் மறந்துட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு. பாப்பாவையும் தம்பி கையில் பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் எடுக்க முடியலை. அப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டு தீச்சட்டியெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் உள்ளே போகலான்னு கூப்பிட்டாரு அண்ணன். இல்லைண்ணா இவங்க 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை நீங்கள் போய் கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். கோயிலை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பையன் பார்த்திங்கன்னா நடந்து ஓடிட்டுருக்காரு. அப்புறம் விநாயகர் கோயில்கிட்ட போய் சாமி கும்பிட்டு பின்னாடி போய் எடுத்துகிட்டு சாமி பின்னாடி கோபுரத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க. எதுவுமே பண்ண முடியல. இப்போ தான் ஒவ்வொருத்தராக கோழி அறுத்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் கேம் விளாட்லாமா அப்படின்ட்டு இருந்தார். இல்லைண்ணா வேணாம் அப்படின்னு சொன்னதுக்காக நாங்கள் வேறு இடத்துக்கு கிளம்பிட்டோங்க. இதில் வந்து மணி வளையல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருக்கிற மணியும் வாங்குறதில்ல வளையல் அப்படின்னு பையன் பார்த்திங்கன்னா அதுக்கிடையில் ராவடி பண்ணிக்கிட்டே இருந்தான். எனக்கு டாய்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னுட்டே இருந்தார். அப்புறம் அண்ணன் வந்து காலிஃப்ளவர் சொல்லி பானிபூரி மசால் வாங்கி கொடுத்துருந்தாரு. அதுக்கரையில் பார்த்திங்கன்னா இந்த பூவெலாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியல் பூவெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் நான் என்னால் பக்கத்தில் போய் தான் வீடியோ எடுக்க முடியல. தம்பி வந்து ஒரு ரவுண்ட்ஸ் ராட்டினத்தில் விட்டு அதுக்கப்புறம் பானிபூரி வாங்கி கொடுத்துருந்தோம். பாப்பாவுக்கு ஒன்று தம்பிக்கு ஒன்று வாங்கினோம். பாப்பா பார்த்திங்கன்னா வேணவே வேணாங்கிற. ஏன்னு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஜூஸ் தான் பிடிக்கும். அதனால் பாப்பாவுக்கு பானிபூரி வேணவே வேணாம் அப்படின்னோடனே பாப்பாவுக்கு ஜூஸ் கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா. இது ஒரு பட்டிமன்றங்க. இது சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் ஒரு 10 நிமிஷம் நின்று கேட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு கூட்டத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நான் இந்த கூட்டத்துலேயுமே பாப்பாவையும் தம்பியும் வச்சுட்டு ஓடியாந்தாச்சு. ஆனால் இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா கலர் கலரான வளையல், மிட்டாய், இது தேர் மிட்டாய், அல்வா எல்லாம் நிறையா சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடத்துல. அது டாய்ஸ் பார்த்திங்கன்னா 2 100 சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. எல்லா டாய்ஸுமே அழகழகாக இருந்துச்சுங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா கேஸ் பலூன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் பாப்பாவுக்கும் அண்ணா பையனுக்கும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பலூனை வாங்கிட்டு 2 பேரும் ஆட்டம் போடுறாங்க, பயங்கரமாக போடுறாங்க. ஆனால் இது ரேட் என்னன்னு கூட நான் கேட்கல. இல்லை நான் 2 போதும், இன்னும் 2 பசங்க இருக்காளுங்களா, அவங்க வேணாம் அப்படின்னுட்டாங்க. ஏன்னா பையன் வந்து டாய்ஸ் வாங்கி கொடுக்காத ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு. இந்த கூட்டத்துலேயே இதுதாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. பையன் இது வேணும்னு கேட்டான்னு சொல்லி இது வாங்கி கொடுத்து காரு அதுக்கப்புறம் ஒரு வாத்து ஒன்று வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.